அப்பமும் மீனும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்துக் கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் 1 அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு பயந்த நபரா? கர்த்தருக்கு பயப்படுகிற நபருடன் எப்போதும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் கர்த்தர் செய்த மகத்தான செயல்கள் மற்றும் அவருடைய இரக்கம் மற்றும் கிருபையைப் பற்றி பேசுகிறீர்களா? நீங்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வதை கர்த்தர் கவனித்துக் கேட்பார். அவை ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. கர்த்தர் நிச்சயமாக அதை கவனித்து சரியான நேரத்தில் அதன் பலனை அருள் செய்வார். கர்த்தருக்கு பயந்து கர்த்தரின் செயல்கள், அற்புதங்கள், தயவு ஆகியவற்றைப் பற்றி எப்போதும் பேசி அதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவதால் நீங்கள் கர்த்தரால் நினைவுகூரப்படுவீர்கள். நீங்கள் கர்த்தரால் மறக்கப்பட மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.